ஹாய் வேவர்ஸ், வெல்கம் டு நிமிஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான இட்லி பார்க்க போகிறோம். இட்லி என்னடா இட்லி அப்படின்னு நினைக்கிறேடா, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இட்லி. ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். அதாவது ராகி இட்லி பார்த்துருக்கோம், தட்டை இட்லி பார்த்துருக்கோம், ரவா இட்லி பார்த்துருக்கோம், நம்ம அரிசி உளுந்து அரைச்சா அந்த இட்லி பார்த்துருக்கோம், எத்தனையோ இட்லி பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு புதுசாக இளநீர் இட்லி ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமே தெரியாது. பார்க்க போனால் அந்த அரிசி உளுந்து நம்ம அரைச்சோம்னா அதே இன்க்ரீடியன்ஸ் தான் எதுக்கும் போடணும். பட் நம்ம அரைக்கிற விதமும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம். அதாவது 4 பாருங்க, புழுங்கரிசி அதாவது இட்லி அரிசி, 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு இது ரெண்டையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க. இப்போ இதை அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல உளுந்தை போட்டுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, உளுந்தை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸு சொல்கிறேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, இது நல்லா இந்த உளுந்தை ஃபுல்லாக அலம்பி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற இந்த வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா அலம்பி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த உளுந்து காணும். முதல்லையே நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறமா களைஞ்சிடலாம். அது எல்லாமே இந்த வழுவழுப்பு தன்மை பூரா அப்படியே அதில் இருக்கும். முதல்லையே நீங்கள் களைஞ்சிட்டேன்னா அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். இந்த சுண்ணாம்பு சத்து மாதிரி இருக்கிற அந்த நிறைய இருக்குமோனா அது எல்லாமே வெளியே வந்துடும். அப்போது நம்ம இந்த மாதிரி தெளிவாக இருக்குது, இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணியில், இந்த மாதிரி தெளிவாக ஊற வச்ச தண்ணியில் ஊற வச்சுருங்க. எல்லாத்தையும் அலம்பிட்டு அப்போது அது நல்லா உளுந்து உங்களுக்கு காணும். அதுதான் ஒரு டிப்பு. இப்போ இந்த உளுந்தை நம்ம முதல்ல போட்டுக்க போகிறோம். அப்புறமா அரிசியை போட்டு போகிறோம். அதாவது அரிசி 4ன்னா உளுந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்க போகிறோம். அதுக்கு பாருங்க, ஒரு இளநீர். நான் இளநீர் நம்மத்தில் இங்கே அருவாலாம் கிடையாது, வெட்டுறவா யாரும் கிடையாதுங்கிறதுனால நான் கடையிலேயே கொடுத்து ஒரு இளநீர், அதாவது 1 கிலோவுக்கு 1 இளநீர் நல்லா தண்ணி இருக்கும்படியாக வாங்கிக்கோங்க. அதுலேயே தேங்காய், அந்த இளநிலையே தேங்காயும் இருக்குமோனா தேங்காயோடு சேர்த்து இந்த வழுவழு இருக்கணும், தேங்காய் வழுக்க தேங்காய் மாதிரி இதையும் இருக்கும்படியாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு இளநீ, அந்த இளநிலையே இருக்கிற தேங்காய் அப்படியே கேட்டு வாங்கினேன்னா தருவா. இந்த அளவு வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதுதான் இவளுக்கு தேவை. இப்போ நம்ம இளநீர் இட்லி நம்ம எப்படி அரைக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம கிரைண்டரில் முதல்ல உளுந்தை போட்டுக்க போகிறோம். எப்போவுமே எந்த இட்லி அரைச்சாலும் சரி, அந்த நம்ம அரிசி உளுந்து அரைப்போமோனா அந்த இட்லிக்குமே நீங்கள் முதல்ல உளுந்தை போட்டு அரைச்சிடுங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி கடைஞ்சுட்டேன்னா நம்ம 3-4 தடவை முன்னாடியே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கடைஞ்சிடுங்க. கடைஞ்சாதான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உளுந்து ரொம்ப நல்லா காணும். இப்போ நம்ம உளுந்தை பாருங்க எல்லாம் போட்டாச்சு. உளுந்து போட்ட உடனே நீங்கள் தண்ணியை ஊற்ற வேண்டாம். ஒரு செகண்ட் அதை அப்படியே சுத்த விட்டுருங்க உளுந்தை. இதுவும் ஒரு டிப்பு. அதுக்கப்புறமா இந்த பாருங்க, ஒரு கை ஜலம், கையில் தான் ஜலம் எடுத்துக்கணும். இது கொட்டக்கூடாது. கையில் இப்படி ஜலம் எடுத்து 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 இப்படி போட்டு போட்டு மாவு பாருங்க. இப்போவே ஹோட்டலில் ஒரு கை எடுத்து எடுத்து தெளிச்சு 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 தான் அரைக்கணும். எப்போவுமே உளுந்து தண்ணியை நம்ம டபக்குன்னு போட்டுட்டோம்னா நீட்டு போயிடும். அப்புறம் உளுந்தும் காணாது, இட்லியும் கல் மாதிரி வரும். தெரியல நல்லா வரமா நல்லா நைட்டாக அழகாக ஆட்டி வருது. இது நல்லாவே ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு 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 பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2 கை தெளிச்சுட்டோம். நல்ல தண்ணி பச்சை தண்ணி தான் தெளிச்சுட்டோம். இப்போ இனிமேல் சாதா தண்ணி வேண்டாம், இந்த இளநீ தண்ணியே வச்சு தான் அரைக்கணும் நம்ம. ஓகேங்களா? இதுவும் இதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி 2 ஸ்பூனாக விட்டு விட்டு இப்படி அரைக்கணும். ரொம்ப பிகினஸாக இருந்தால் உள்ள கை விட்டால் ஒரு பயம்னா இந்த மாதிரி ஒரு துண்டு வச்சுக்கோங்க கரண்டி.
போட்டேன்னா நல்லா புது புதுன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துலலாம் தள்ளும் சுற்றி தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்குமாண்ணா அதுக்கு போட்டு 10 நிமிஷம் தான் ஆறுது வரலாம். அதுக்குள்ளேயும் நம்ம தண்ணி வந்து தெளிச்சு ஒரு 2 கை நல்லா தண்ணி தெளித்தேன். இப்போ இளநீ தண்ணியே தெளிக்கணும். பாருங்க 2 ஸ்பூன் இப்படி 2 ஸ்பூனாக விட்டு தான் அரைக்கணும். வந்து சுத்தணும். நல்லா சுத்தறது கொஞ்சம் ஆடுறது பாருங்க உளுந்து புது புதுன்னு வரும். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி விட்டு தான் அரைக்கணும். இது ஒரு 15 நிமிஷம் அரைக்கும். இப்போ நம்ம இட்லி இந்த பாருங்க உளுந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் பக்கம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு 2 ஸ்பூன் விட்டு இளநீ தண்ணியை விட்டு நம்ம அரைச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ நல்லா புது புதுன்னு வந்துருக்குது. இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை எடுத்து காமிக்கிறேன். இது ஆயிடுத்து உளுந்து. இப்போ நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டோம். அங்கே பாருங்க நல்லா புது புதுன்னு எடுக்கும் போதே பாருங்க எப்படி தெரியுறது பார்த்தீங்களா. இந்த பந்து பந்தா இருக்கணும். நான் கடைசியில் போட்டு காமிக்கிறேன். இது தண்ணியில் போட்டால் மதங்கணும். அந்த கலவு அதுதான் பதம். ஏன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் உளுந்து மஜோராக இப்படியா பத்து பந்தா அழகாக அப்படி போட்டெல்லாம் நல்லா கையாலேயே முதல்ல உளுந்து அரைச்சா விட்டு இப்படி கையால் கை சூட்டுக்கு இப்படி வச்சுட்டு இப்படி சாய்வாக பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுன்னுட்டு முதல்ல இப்படி உளுந்த இப்படி நல்லா இப்படி கை சூட்டுக்கே இப்படி ஒரு செகண்ட் இப்படி நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டே வந்தெல்லாம் மாவு சீக்கிரமாக பொங்கும். சேம் டைம் ரொம்ப நல்லா இட்லி சாஃப்டாக கிடைக்கும். முதல்ல உளுந்து அரைச்சா விட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. நல்லா போட்டு கையில் போட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இப்போது இப்படி உருட்டி இப்படி உள்ளே போட்டால் நல்லா கரையவே கரையாது. பார்த்தீங்களா, இப்படி தள்ளி நெல்ல கூட கொஞ்சம் கூட கரையாது. இது இந்த பதம் தான், உளுந்து அரைக்கிற பதம் இதுதான். இப்படி எடுத்தால் கூட இப்படி ஜம்முன்னு அல்வா கட்டியாட்டம் வந்துடும். சரிங்களா, நம்ம உளுந்து அரைச்சாச்சு. இப்போ அரிசியை போடுவோம். இளநீ தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டுருக்கோம். உளுந்து அரைச்சது போக இதை அரிசிக்கும் கொஞ்சம் வச்சுட்டுருக்கேன். இந்த இளநீ தண்ணியை இதில் அரிசியில் ஊற்றுவோம். இதுவும் ஒரு 15 நிமிஷம் இருந்ததுன்னா இது எப்படி ஆட்டணும்னா நான் காமிக்கிறேன். நல்லா வெண்ணெய் மாதிரி அரைக்கணும். நம்ம சாதாரணமாக இட்லிக்கு எப்படி அரைப்போம், கொஞ்சம் குறையாக எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது எடுக்கக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும். நான் அது அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ அரிசி வந்து பாதி அரைப்பட்டா விட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயை போடணும். இளநீ தேங்காயை போடணும். நான் காட்டுறேன் அப்புறம். இப்போ வந்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோமா நல்லா நான் உங்களுக்கு காட்டிட்டேன். பதம் காட்டினேன்னொன்னும் அந்த மாதிரி அரைச்சி உளுந்து எடுத்து தனியாக வச்சுட்டாச்சு. இப்போ அரிசியை போட்டிருக்கோம். அரிசி வந்து பாதி அரைப்பட்டாச்சு. அந்த டைமில் எடுத்து வச்ச தேங்காயை உள்ளே போட்டுவிடலாம். அரிசி அரைக்கும் போது தேங்காய் கூடவே கொஞ்சம் இளநீ தண்ணி. இது கிரைண்டர் ஓடுறச்சே உங்களுக்கு சவுண்டு கேட்கலையா, அதனால் கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் இளநீ தண்ணி வச்சுருக்கேன். இன்னுமே இது நல்லா நைஸ் ஆகணும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இளநீ தண்ணியோட கொஞ்சமாக தெளித்து அரிசியில் அந்த இளநீ காயும் அந்த தேங்காயும் போட்டோம்னா இப்போ எனக்கு வந்து பழக்கமாயிடுது. நல்லா இப்படி கையில் விட்டு சுற்றி பழக்கமாயிடுது. அந்த தேங்காய் அரிசி கையில் இருந்தால் கூட அதை எடுத்து விட்டுருவேன் நான். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போட்டு அரைச்சி அந்த தேங்காயும் அறுபடணும். அதனால் அரைபடுறதுக்கு கொஞ்சம் சுற்றி அந்த தேங்காய் அது மேலேயே வரும். அந்த மாதிரி இருக்கவங்க பயந்துக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிக்சியில் கொஞ்சமாக இந்த இளநீ தண்ணியும் போட்டு அந்த தேங்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் சட்னி மாதிரி. அதுக்கப்புறம் தூக்கி இதில் போட்டிடணும். பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸி. நான் எனக்கு பழக்கமாக இருக்கிறதுனால இப்படி போட்டேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது ஒரு குறிப்பு சொல்லலான்னு தான் சொன்னேன். இப்போ வந்து கிரைண்டர் ஆன் பண்ணுவோம்.
இது நல்லா வெழுமோன இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்சம் இளநீ தண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை போட்டாச்சு. இப்போ நல்லா நைஸாக இதை அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இளநீ தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அந்த இளநியும் அந்த தேங்காயும் நல்லா பாருங்கள் வழுவட்டு இருக்கணும். எவ்வளோ நைஸாக இருக்கணும், கைக்கு எப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கணும் மாவு. இளநீர் இட்லிக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம புளியா தோசைக்கெல்லாம் ஆப்பமே அந்த மாதிரி நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் பதம். இப்போ நம்ம கிரைண்டர் விட்டு எடுத்துட்டு பார்க்கலாம். சூப்பராக பாருங்க, இப்போவே ஜம்முன்னு இருக்குது. இந்த அரிசியும் நம்ம அரைச்சாச்சு. இப்போது 1 கிலோ போட்டோமா, அதாவது 4 டம்ளருங்கிறது 1 கிலோ, 1 கிலோவுக்கு 1/4 கிலோ, அந்த மாதிரி 4 பொண்ணு போட்டு அரைச்சோம். அதுக்கு 1 கிலோவுக்கு 1 பிடி உப்பு. பிடின்னா எப்படின்னா பாருங்க, இது வந்து கைப்பிடி, கல் உப்பே போட்டுக்கோங்க. இது வந்து கைப்பிடி, இப்படி கையளவுன்னு சொல்லுவா இல்லையா, இது கிடையாது. இது நம்ம போடுறச்ச எப்படி போடணும்னா, இப்படி பிடிச்சோம்னா இப்படி மூடி இருக்கணும். இந்த மாதிரி 1 பிடி, இதுதான் 1 பிடி. 1 கிலோவுக்கு 1 பிடி, இதுதான் கணக்கு. இப்போது நம்ம இதை வந்து இந்த உளுந்து மேலே போட்டு விடலாம். போட்டுட்டு இந்த அரிசியும் நம்ம தூக்கி இதில் உளுந்து மேலேயே கொட்டிடலாம். பார்த்தீங்கன்னா அரிசி பற்றியெல்லாம் எப்படி ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன்னு. இந்த நைஸுக்கு நீங்கள் அரைக்கணும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் இதிலேயே கொட்டினுட்டு நான் எப்படி கலக்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். உளுந்து முதல்ல அரைச்சிட்டோம், அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிட்டோம், உப்பை போட்டாச்சு, 1 கைப்பிடி அளவு உப்பு போட்டாச்சு. அதாவது 1 கிலோவுக்கு 1 பிடி கணக்கு. இப்போது இதை வந்து எப்படி கலக்கணும்னா, முதல்ல உப்பு கரையிற மாதிரி இப்போ நல்லா ஃபஸ்ட்டு அடியிலிருந்து கலந்து விடுங்க. இது வந்து நம்ம கையாலேயே கலக்கிறத வச்சு தான் இருக்குது மாவு பொங்கிறது. அது ஒரு குறிப்பு. நம்ம சும்மா இப்படி கலந்து இப்படி வச்சுட்டோம்னா அது பிரயோஜனம் இல்லை. நல்லா இப்படி வச்சு சுருள்ள வரணும், இப்படி சுருண்டுன்னு வரணும் மாவு. அந்த அளவுக்கு நீங்கள் கையில் போட்டு இப்படி பெட்டி இப்படி அடித்து கிளறி வச்சேன்னா மாவு சீக்கிரம் பொங்கும். அதே சமயம் இட்லி ரொம்ப பூவாக மல்லிப்பூ இட்லி மாதிரி வரும். அதுவும் இளநீ இட்லி கேட்கணுமா, நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கை சூட்டுக்கு இந்த மாவை இப்படி சுழட்டி பாருங்க. இப்படி அரைக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து மேலாக டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இப்போ நான் அடிச்சு கலர்னதே பார்த்தல, அடிச்சு நல்லா இது பண்ண வச்சாலா, இதுலேயே நம்ம கை சூட்டுக்கே பாருங்க இந்த மாதிரி பபுள் கிடைக்கிறதா, இந்த மாதிரி பபுள் இப்படி வச்சு இப்படி கலக்கினா தான் இந்த பபுள் இப்போவே கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 8 hours புளிக்க வைக்கணும். இட்லி அப்போ தான் பார்த்த பந்தாக வரும். இட்லி அப்படியே நம்ம குண்டாகவும் வார்க்கலாம், தட்டையாகவும் வார்க்கலாம். இது தட்டை இட்லிக்கும் ரொம்ப நல்லா வரும். அதே சமயம் நம்ம சாதாரணமாக இட்லி வைப்போம்னா அதுக்கும் இது ரொம்ப நல்லா வரும். அதனால் இந்த மாதிரி அடிச்சு கலப்பி நல்லா ஃபுல்லாக கலரிடுவோம். இப்போவே இந்த மாதிரி வந்திருக்கும். இது இன்னும் நம்ம 8 hours பொங்க விட்டோம்னா நல்லா புளிக்க விட்டு பொங்க விட்டுருவோம். பொங்கினா நல்லா இது வரைக்கும் வரும். 8 hours கழித்து நம்ம இட்லி வாக்கலாம். இப்போ நம்ம காத்தால் அரைச்சி வச்சோம்னா அது 8 hours வந்து நான் புளிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா பாருங்க எவ்வளோ அழகாக ஜம்முன்னு சுற்றி வர நல்லா பபுள்ஸ் வந்து நுர பொங்கிட்டு அழகாக பொங்கியிருக்கு. மாவு ஜம்முன்னு இருக்க மாவு. நம்ம இப்போது இட்லி பானையில் இந்த மாவில் இளநீர் இட்லி பண்ணுவோம். இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, எந்த சட்னியாக இருந்தாலும் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். நம்ம இப்போ நல்லா இதை கரண்டியால் அடியிலிருந்து ஒரு தடவை கிளறி விட்டுப்போம். இட்லி பானையில் தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கோம். கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளேயே இங்கே நம்ம இந்த இட்லியை நீங்கள் மெலிசாக ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க, இல்லை கொஞ்சம் கனமாக ஊற்றி. எங்காத்துக்கு கொஞ்சம் குண்டாக வேணும் இட்லி, அதனால் நான் சித்த குண்டாக தான் ஊற்றுவேன். உங்களுக்கு வேணும்னா மெலிசாக ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அவ்வா சௌகரியம். எப்படி ஊற்றினாலும் இந்த இட்லி வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும்.
மாவே சும்மா அப்படியே லேசாக ரொம்ப நல்லா பொங்கி ஆனால் இதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சுடுவோம். இதே சேம் ப்ராசஸ் இப்படியே போட்டு அரைச்சி நீங்கள் இட்லி வாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுருவோம், ஒரு 1/4 மணி நேரம் இது வேகட்டும். இட்லி வந்து ஒரு 15 நிமிஷம் பக்கத்தில் நம்ம நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக ஜம்முன்னு இருக்குது இட்லி. நம்ம இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து ஆற வச்சுட்டு சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இட்லி ஆற எடுத்து பாருங்க, நான் எடுக்கிறேன். அதில் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இது பஞ்சு மாதிரி இருக்குது. அதே சமயம் நல்லா குண்டு குண்டாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. கலர் பாருங்கள், வெள்ளை விளையேறுன்னு கலரு. தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன், இட்லிக்கோசரம் தான் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் உள்ள பார்த்தா எவ்வளோ ப்ரெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். பிச்சைனாக்கா அப்படியே ப்ரெட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தொட்டாலே செம்ம சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பிரமாதமாக இருக்குது. இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப 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 சூட்டபுளாக இருக்குது. இதே மாதிரி டிஷ்ஷு, இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸு, இதே மாதிரி நீங்கள் வந்து பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஊற வச்சு அரைச்சி பண்ணினேன்னா இதே அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.